விஜய் விர்ச்சுவல் பிக் அப்டேட். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால், இன்றைக்கி நடந்த டிவிக்கு சம்மந்தமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ஷோ ரியல் நியூஸ், ரியல் இம்பேக்ட். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற நியூஸ் என்னன்னா, இன்னையோட டிவிக்கு ஆட்சிக்கு வந்து 100 நாள் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி அதில் 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டும் தமிழ்நாடுக்காக வர வச்சிருக்காரு. Target US $1.5 trillion Tamil Nadu economy by 2036. It is a big number, but its impact is even larger. For a young graduate, growth means a better job. For a woman, it can mean economic independence. For an entrepreneur, it means the confidence to take a risk. For a family, it means upward mobility. And for a district like Ramanathapuram, which is receiving its first industrial investment today, it means that young person will not have to leave home to find opportunity. அடுத்து பார்க்க போகிறது என்னன்னா, டிஎம்கேவோட எம்எல்ஏவான ஏவா வேலு அவர்கள் சட்டசபை நடக்கும் போதே நேரில் வேணாம்னு சொல்லி சபாநாயகர்கிட்ட பேசியிருப்பாரு. அதே தான் இப்போ ஸ்டேஜ்லேயும் வந்து அதை பற்றி பேசிட்டு இருக்காரு. என்ன சட்டசபை நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது 5:02 ஐடி ஆஃபீஸை தாண்டினேன். நான் என்னென்னலாம் சட்டசபையில் நேற்று பேசணும்னோ அதெல்லாம் நம்ம ஆளுங்க கட் பண்ணி அழகா ரீலில் போட்டோம், வாட்ஸ்அப்பில் போட்டோம், ஃபேஸ்புக்கில் போட்டோம், இன்ஸ்டாகிராமில் போட்டோம். நான் நினச்சிப்பேடா சட்டத்தை போட்டு வெளியே வரும், எப்படி இவனுக்கு தெரியுதுன்னா வண்டியில் வந்து சொன்னார் ஒரு நண்பர், நம்ம சட்டமன்ற உறுப்பினர், அண்ணா எல்லாம் லைவில் போயின்னு இருக்குது, நம்மளால கட் பண்ணி போட்டபடியே இருக்கிறான். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி, நான் என்ன சொல்றது? சீமான் அவர்கள் ஒரு மேடையில் திரள் நிதி மூலமா வர காசுல ஒரு டீ கூட குடிச்சதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இப்ப அந்த கட்சியோட தொண்டர் ஒருவர் அவர் எப்படியாப்பட்டவர்னு சொல்லியிருப்பாரு. நீங்களே பாருங்க, யோசிச்சு பாருங்க. 2016 சட்டமன்ற தேர்தல் என்ன சொல்வார் மேடைக்கு மேடை? நான் ஒரு பிச்சைக்கார பைய, பஞ்சப்பராதி, ஏழை விட்டு பைய அப்படின்பாரு. 16 தேர்தல்ல ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில பொதுக்கூட்டம் மேடையில பேசுறாங்க. நாங்க அவருக்கு ஒரு அறை ஏற்பாடு பண்றோம். எல்ஆர்சிங்கிற ஒரு ஆபரண மாளிகையோடைய ஒரு வீடு, அந்த வீடை நாங்க ஒரு 10,000 ரூபாய்க்கு பேசி 30-20 பேர் தங்குற மாதிரி ஒரு பெரிய வீடு நாங்க பேசிட்டோம். அந்த வீட்டுல போய் தங்கறதுக்கு இவரை கூட்டிட்டு போறேன். வீட்டை மேல இங்கிலீஷ் சுத்தி பார்த்துட்டு எனக்கு ஹோட்டல்ல ரூம் போட்டுட்டு அங்க இருந்து ஹோட்டலுக்கு கிளம்பி போறேன். மறுபடியும் அங்க ஒரு 10,000 செலவு பண்ணி நாங்க போடுறோம். நாங்களே உண்டியல் குலுக்கி பிச்சை எடுத்து நாங்க கட்சி வளர்த்துட்டு இருக்கோம். நீங்க காசு கொடுத்து தான் கட்சி வளர்த்தோமா? நாங்க இல்ல உங்க அப்பா அம்மா சம்பாதிச்ச காசை கொடுத்து நாங்க கட்சி வளர்த்தோமா? எங்க காசு, எங்க உழைப்ப போட்டு நாங்க கட்சி வளர்த்தோம் இல்லையா? வந்து உட்காந்துக்கிட்டு ரூம் நல்லா இல்லையே, நான் சுடுகாட்டுல படுத்திருந்தேன்னு மேடையில பேசுறது. நான் வந்து ஏசி ரூம் போட்டு கொடுக்குறேன், ஒரு வீடு பிடிச்சி கொடுக்குறேன் 10,000 ரூபாய்க்கு, அந்த வீட்டுல படுக்க மாட்டேன்ட்டு ஒரு ஹோட்டல்ல போய் படுக்கிறாரு. இது ஒரு உதாரணம். அடுத்து பார்க்க போறது முதலமைச்சர் விஜய் அவர்களை விஜய் மாமா, விஜய் அண்ணான்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இங்க ஒரு வயசானவங்க விஜய் நைனான்னு சொல்லி அழைக்கிறாங்க. விஜய் நைனா, நீ சாப்பாடு போடுற, நாங்கள் வயிறுக்குள்ளே சாப்பிட்றோம், எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது, எங்களுக்கு உதவி பணம் எத்தனை நீ காலம் போகிறோம் எலெக்ஷன் ஓட்டு வருவேன், அதனால் எதுவும் ஃபெயில் ஆகாது, உன் பேரை சொல்லி எல்லா ஜனமும் நல்லா சாப்பிட்றோம். அவர் கடவுள். இந்த நேரம் வந்து கடவுள் ஆட்டா நகர் தொகுதி எல்லா ஜனமும் எல்லாமும் சாப்பிடுது, உன் பேரை சொல்லி எந்த குறையும் கிடையாது, நல்லா செய்கிறாங்க, எங்களுக்கு உதவி பணம் ஏற்று நீ காலம் போகிற ஓட்டு நீ தான் வரணும். சாப்பாடு எப்படி இல்லை, எப்படி சாப்பாடு நல்லா இருக்குது. இந்த மாதிரி டெய்லி நடக்கக்கூடிய அப்டேட்களை வீடியோ ப்ரூஃபோட பார்ப்பதற்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன். பாய்.